கடக ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி இருக்குது, ராகுவும் இப்போ கூட சேர்றார். சற்று உடல் நிலையில் பின்னடைவு இருக்கும். வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக வண்டி ஓட்டுறது ரொம்ப நல்லது. அரசாங்கம் கொடுத்த நெறிமுறைகளை கடைபிடித்து செல்வது மிகவும் நல்லது. திருமண பாக்கியம் உண்டு. இரண்டாவது திருமண பாக்கியமும் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டு. தந்தையின் மூலியமாக அபரிமிதமான ஆதாயம் கிடைக்கும். திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு இன்னல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலையில் உங்களுடைய மேலதிகாரிகள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் நீச்சப்பட்டு இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இதனால் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மூலதனம் போடுவதை மிகவும் ஜாகிரதையாக பார்த்து போடுறது நல்லது. இந்த மாதத்தில் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கேது பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் சற்று குழப்பத்தை, பேச்சில் சற்று பிரச்சனையை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் மறையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தடையானால் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஒரு சுமாரான மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும்.